இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ கல்வி மருத்துவ அமைப்புகள் இயங்கி வருது. அதெல்லாம் இல்லாமல் போனால் அரசால அவங்க பண்ணிட்டு வர சேவையை உடனே இட்டு நிரப்ப முடியாது என்பதையும் என்னுடைய கடிதத்தில் அதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். மொத்தத்தில் இந்த சட்ட திருத்தம் மத சுதந்திரம் மற்றும் சமூக சேவை விரும்புகிற மக்கள் மீதான கடுமையான தாக்குதல். இந்த வீடியோவில் FCRA என்கிற ஒரு சட்டம், இந்த சட்டம் 1976 கொண்டு வரப்பட்டது. 2010 அதை என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் ஒரு புதுப்பித்து கொண்டு வர்றாங்க. 2020 இந்த சட்டம் கடுமையாக ஃபாலோ பண்ணப்படுகிறது. இதனால் கிறிஸ்தவர்கள் தொண்டு செய்கிறாங்க, நிறுவனங்கள் மூலியமாக, ட்ரஸ்ட் மூலியமாக செய்கிறாங்க. பார்த்தீங்களா, பெருமளவில் இந்த சட்டத்தின் மூலியமாக இந்த தொண்டுகள் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மெயினாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்கிறாருன்னா, இப்போ இதை ஒரு அரசியலாக எடுத்து பேசுகிறார். என்ன, இந்த நாட்டிலே கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய சேவை மிகப்பெரியது, அதையெல்லாம் தடை செய்யும் வண்ணம் இப்படி ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் அதை விமர்சிக்கிற விஷயத்தை நம்மால் பார்க்க முடியுது. அதில் முக்கியமாக முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிற ஒரு விஷயம், கிறிஸ்தவர்கள் செய்கிற தொண்டு காரியங்களை நம்ம அரசாங்கத்தினால ஈடு செய்யவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்க தொண்டு செய்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுகிற அந்த விஷயத்தை என்னால் பார்க்க முடியுது. சரி, இந்த சட்டம் உண்மையிலேயே கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது பாதிப்பை உண்டு பண்ணுதா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் பொதுவான ஒரு சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே இடையூறு செய்யக்கூடிய ஒரு சட்டமாக இது கொண்டு வரலை. இது பொதுவாக எல்லா மதத்தினருக்கும் உரிய சட்டம். உங்களுக்கு புரியும்படி எளிமையான முறையில் சொல்கிறேனே, வெளிநாட்டிலிருந்து இங்கே பணம் அனுப்பப்படுது அல்லவா? இப்போ நீங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்துக்களுக்கும் வருது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் இங்கே சில பொதுவான பணிகளுக்காக, யோகா, கல்வி, இன்னும் சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது போன்ற விஷயத்துக்கு அவங்க இங்கே டொனேஷன் அனுப்புகிறாங்க, அப்படி பணம் வருது. அதுபோல் வெளிநாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கு இருக்கிற ஏழை குழந்தைகள் படிப்பதற்காக கல்வி நிறுவனங்களாகட்டும், அனாதை பிள்ளைகளுடைய பராமரிப்பாகட்டும், அல்லது இது முதியோர்கள் வயசானவங்களை பராமரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவாக இருக்கட்டும், இது எல்லாருக்கும் அங்கேருந்து ட்ரஸ்ட் மூலியமாக இங்கே பணம் வருது. அதை வச்சு இங்கே சமூக தொண்டு நம்ம செய்கிறோம். அப்போ இதை மிக தீவிரமாக இப்போ மத்திய அரசு கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கு. எதனால் இந்த சட்டம் அவங்க ஏற்றுனாங்க, எதனால் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு மத்திய அரசு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்க? வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு இங்கே மிஸ்யூஸ் செய்யப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான காரணமாக வைக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் அரசியல் அல்லது மத திணிப்பை இங்கே செய்துவிடக்கூடாது. நான் சொல்லும் போதே நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு அச்சத்தினாலையும் பயத்தினாலையும் இந்த சட்டத்தை இயற்றி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணி தவறுகள் நடக்கக்கூடாது என்பதாக இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. உண்மையிலேயே இந்த சட்டத்தினுடைய நோக்கம் சிறப்பானது தான். ஆனால் இதை அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் தான் இங்கே மிகப்பெரிய தவறு இருக்கிறதாக நம்மால் பார்க்க முடியுது. எப்போவுமே பார்க்கும்போது ஒரு சட்டம் என்பது எல்லாருக்கும் பொதுவாகத்தான் இயற்றப்படும், ஏன்னா அப்போ தான் எல்லாருமே அது ஓகே பண்ணுவாங்க. ஆனால் அந்த சட்டம் பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் மிஸ்யூஸ் பண்ணப்படுது. ஏன்னா அந்த சட்டத்தை அப்ளை பண்ணுற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவங்க இருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஒருதலை பட்சமாக அங்கே செயல்படுகிற விஷயத்தை நம்மால் பார்க்க முடியுது. இதை நான் சும்மா பேசிட்டு போல, உங்களுக்கே தெரியும். இப்போ பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ ஆலயங்கள் எரிக்கப்படுது. 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆலயத்திட்ட போய் அவங்க சரியான ப்ராப்பரான பர்மிஷன் வாங்கலை, அல்லது அந்த இடம் புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை போய் இடிக்கிற நிகழ்வை நீங்கள் எல்லாருமே வலைதளங்களில் பெரும்பான்மையாக பார்க்க முடியும். சரி, இது சட்ட ரீதியாக இப்படிலாம் கொண்டு போய் அங்கே இருக்கிற சில விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சி இடிக்கிறாங்க, ஓகே ரைட். இது எல்லா மதத்துக்கிட்டையும் அப்ளை பண்ணுறாங்களா? சட்டம்னா எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அப்போ இங்கே இருக்கிற எத்தனையோ கோயில்கள், இங்கே ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு புறம்போக்கு நிலமாக இருக்கும், இல்லாட்டி இன்னொருவருடைய நிலமாக இருக்கும். ரோட்டு ஓரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 செங்கலை வச்சு அவங்க பாட்டுக்கு கட்டி வச்சு ஆராதனை பண்ணிகிட்டு இருப்பாங்க.
இது எந்த கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ போய் சண்டையிடுறதில்ல, அது இடிங்கடான்னு சொல்கிறது இல்லை. அவங்க வழிபாடு, நம்ம நாடு, அவங்க என்ன செய்கிறாங்க, சுதந்திரமாக செய்கிறாங்க அப்படின்னு விட்டுறோம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேடி தேடி ஒரு குரூப் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் ஏதாவது ஓட்டை கிடைச்சிடாது, அந்த சட்டத்தை பயன்படுத்தி இவர்களை ஒடுக்கிட மாட்டோமா, இவருடைய ஆலயத்தை இடிச்சிட மாட்டோமா, அவங்களுடைய ஊழியத்தை நிறுத்திட மாட்டோமா அப்படின்னே ஆக்டிவாக செயல்படுது. அந்த சட்டத்தை அப்ளை பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. ஒரு இடத்துல சமீபத்தில் கூட என்ன செய்கிறாங்க, ஒரு கிறிஸ்தவ சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. போய் பொது வழியில் ட்ராக்ஸ் கொடுக்கலாமா? ஆமாம், சட்டத்தின் அடிப்படையிலேயே நம்ம மதத்தை மற்றவர்களுக்கு சொல்கிறதற்கும் நமக்கு உரிமை இருக்குது. கட்டாயப்படுத்துறது தான் தப்பு. ஆனால் நம்ம என்ன செய்யலாம், நம்ம தாராளமாக போய் எத்தனையோ விஷயங்களுக்கு, நம்ம செய்கிற தொழில் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் விளம்பரம் செய்கிறோம் அல்லவா? அதுபோல் நம்முடைய மதத்தை சுதந்திரமாக இந்த நாட்டிலே சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸ் ஊழியங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேப்பரில் அந்த நற்செய்தியை அச்சடித்து மற்றவங்களுக்கு தெருவில் போகிறவங்க கொடுப்போம். அவங்க விரும்பினா அதை வாங்கலாம், விரும்பலைன்னா வாங்காமல் போயிடலாம். யாரும் போய் கட்டாயப்படுத்தி அவங்கள நீ வாங்கியே ஆகணும் அப்படின்னு போய் எங்கேயுமே எந்த கிறிஸ்தவர்களும் செய்ய மாட்டாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்து அந்த மத விரோதிகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க உண்மையிலே மத பற்றாளர்கள் என்று சொல்ல முடியாது, மத பற்றுள்ளவர்கள் வேறு மாதிரி இருப்பாங்க. இப்போ நாங்களும் மத பற்று உடையவர்கள் தான். நாங்கள் எங்கேயாவது போய் எதையாவது கோயில்களை ஏதாவது பண்ணுறோமா, இல்லாது வேறொரு வழிபாட்டை செய்கிறவங்களை ஏதாவது தாக்க முற்படுறோமா? கிடையாது. அதெல்லாம் எங்களுக்கு மதப்பற்று இருக்குது. அந்த பற்று என்ன செய்யுதுன்னா, எங்களுக்கு கடவுள் மேலே அன்பு இருக்குது. அந்த அன்பு என்ன செய்யுதுன்னா, சக மனிதர்களை நேசிக்க வைக்குது. மதிப்போடு கூட தான் எல்லார்ட்டையும் அணுகிறோம். எங்களுடைய மார்க்கம் உண்மையான மார்க்கம், அதை அநேகருக்கு சொல்கிறமே ஒழிய மற்றபடி போய் எந்த மார்க்கத்தையும் தாக்குவதோ அடிப்பதோ எங்களுக்கு இல்லை. அதுதான் உண்மையான மார்க்கம். ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த மார்க்கத்தின் பேரை வச்சுட்டு போயிட்டு பிரச்சனை பண்ணுறது, எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் பிரச்சனை பண்ணுறது, அடிக்கிறது, இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்னு போயிட்டு சண்டை வம்பெடுக்கிறது, இது போன்ற விஷயங்கள். அப்போ இவங்க கைப்பிரதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கும்பல் வருது, நீங்கள் கைப்பிரதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை இது சுதந்திர நாடு, எங்களுக்கு கைப்பிரதி கொடுப்பதற்கு உரிமை இருக்குது, நாங்கள் கொடுக்குறோம், யார்கிட்டையும் நாங்கள் கட்டாயப்படுத்தலை, வாங்கினா அவங்க வாங்கலாம், வாங்கலைன்னா அவங்க கடந்து போகலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை கிடையாது, நீ வந்து கொடுக்கக்கூடாது, நீ கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு போலீஸில் கூப்பிடுறாங்க. காவல்துறை வருது. காவல்துறை வந்து என்ன செய்யணும், நேர்மையான முறையில், அப்பா சட்டத்தின் அடிப்படையில் அவங்க ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு, நீங்களும் கூட டாக்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு, நீங்கள் செய்யலாம். அப்போ வந்து சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு அவங்கள தான் என்ன செய்யணும், விரட்டணும். ஆனால் காவல்துறை என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்கள் டாக்ஸ் கொடுக்காதீங்க சார், சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் கொடுக்கலாம், நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் ஏங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறாரு. சரி, இப்போ இத நாங்க இங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா சார்? எப்படி? இதனால தான் பிரச்சனை அவங்க அந்த இடத்துல கொடுத்தா பிரச்சனை பண்ணுவோம்னு சொல்றாங்க. இப்ப பிரச்சனை பண்றவங்கள தடுங்க சார், அதை விட்டு நீங்க கொடுக்கவே சொல்றீங்க. இது கொடுக்கிறது என்னுடைய ஜனநாயக உரிமை. சரி, நான் யாரையும் போய் தடுக்கல. அவரோட ஜனநாயக உரிமை செய்யற, நீங்க அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறவங்களை கண்டிக்காம அவங்க தடுப்பாங்க, சண்டை வரும். நீங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி நியாயமா இருக்கும்? நீங்க பேச ரொம்ப நியாயம். இது என்ன நியாயம், எந்த ஒரு நியாயம்னு எனக்கே புரியல. அதை பார்க்கும்போது அப்படியே அந்த காவல் அதிகாரி சொல்றாரு, நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க பிரச்சனை பண்றேன்னு சொல்றாங்க, அப்ப வந்து அடிதடி சண்டையாகும், தலைவலி எங்களுக்கு, நீங்க கொடுக்காதீங்கிறாங்க. இப்ப எது நியாயம்? உண்மையிலேயே யார் அங்க தப்பு செய்யறா? சட்டத்தின் அடிப்படையில் கொடுப்பதற்கு இவர்களுக்கு உரிமை இருக்குது, அவங்க கொடுக்குறாங்க, அவர்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க என்ன செய்யலாம், அவங்க ஏதாவது காகிதத்தில் அச்சடித்து விரும்பினவங்கள்ட்ட கொடுக்கலாம், விரும்பாதவங்க வாங்காத போறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. திணிக்க தான் கூடாது, இதை வாங்கி ஆகணும் தான் சொல்லக்கூடாது, மற்றபடி நம்ம யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அப்போ அவர்கள் தவறு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக தான் அங்கே செயல்படுகிற விஷயத்தை பார்க்குறோம். அப்போ நல்லா கவனிங்க, சட்டம் என்பது எல்லாமே பொதுவாக தான் ஏற்றப்படுது. ஆனால் அதை வந்து செயல்முறையில் கொண்டு வரும்போது அதை ஒருதலை பட்சமாக இங்கே செய்கிறாங்கிறதா ஒரு பெரிய அவலநிலையாக இந்த தேசத்தில் இருக்குது. அப்போ இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான சட்டம் தான், ஆனால் அதிக பாதிப்பை யாருக்கு ஏற்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு இங்கே ஏற்படுத்துகிறாங்கிறதா நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இந்த சட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 20,000க்கும் மேற்பட்ட NGO, அதாவது ட்ரஸ்ட்டு, அவங்க உரிமைகள் ரத்து செய்யப்பட்டிருக்குது, அவங்க தொண்டுகள் நிறுத்தப்பட்டிருக்குது. இப்போ இதெல்லாம் யாருக்கு நட்டம்? இப்போ கிறிஸ்தவர்கள் யாருக்கு இங்கே வந்து நன்மை செய்கிறாங்க? யாருக்கு வந்து அனாதை பள்ளிக்கூடங்களை கட்டி அவங்கள படிக்க வைக்கிறாங்க? அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க கிறிஸ்தவர்கள்.
அல்லது அனாதைகளாக துரத்தி விடப்பட்ட முதியோர்களை அவங்க அரவணைச்சு அவங்கள என்ன செய்கிறாங்க, பராமரிக்கிறாங்க. நிறைய பள்ளிக்கூடங்கள் நிறுவுறாங்க, மருத்துவமனைகளை கட்டி உதவி செய்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு செய்கிறாங்க? நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்ம மக்களுக்கு தான் அவங்க செய்கிறாங்க. இப்போ சட்டம் போட்டு இதெல்லாம் தடுக்கும்போது யாருக்கு இது பிரச்சனை ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு, சிறுபான்மையினருக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் பெரும் பிரச்சனையை உண்டாக்கும். அப்போங்க இவங்க நல்ல விஷயமாக சட்டத்தை கொண்டு வந்தாலும் இந்த சட்டம் ஒருதலை பட்சமாக கையாளப்படுகிறது என்கிற உண்மையையும் தயவு செஞ்சு பரிசீலனை பண்ண வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணங்களை கற்பிக்கிறாங்க. என்ன காரணம்? நான் ஏற்கனவே சொன்னபடி வெளிநாட்டிலிருந்து வர்ற பணம் தவறாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நல்லது. உண்மையிலேயே மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறதா? சில இடத்துல மிஸ்யூஸ் பண்ணப்படலாம், பண்ணப்படுகிறது. அப்படி அப்போ இந்த சட்டத்தை நீங்கள் என்ன செய்யணும், சரியான முறையில் சில நல்ல தொண்டு நிறுவனத்துக்கு கொஞ்சம் லூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். இதை சரியாக கையாள கற்றுக்கணும். இப்போ இந்த சட்டம் என்ன செய்யுதுன்னா, இந்த சின்ன சின்ன தொண்டு நிறுவனங்களுக்கு இந்த பணம் போய் சேர்ந்து அதன் மூலியமாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறாதபடி தடுக்க செய்கிறதாகவும் இருக்குது. அப்போ இதையெல்லாம் ஒரு வரமுறைக்கில் கொண்டு வந்து இதில் ஒரு நல்ல திருத்தங்களை கொண்டு வந்து அரசு என்ன பண்ணணும், செயல்படணும். ஆனால் இதெல்லாம் அவங்க கணக்கில் வைக்கிறதே இல்லை. 20,000க்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்கள் லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டிருக்குன்னா எத்தனாயிரம் மக்கள், எத்தனை லட்சம் மக்கள் இங்கே ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இறுதியாக இந்த சட்டத்தை கிறிஸ்தவர்கள் எப்படி எதிர்கொள்வது, இதை எப்படி நம்ம பார்ப்பது என்பதை குறித்து நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோ முடிக்கலாம். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவர்களுக்கு இது ஒன்றும் புதுசல்ல. இந்த மாதிரியான எதிர்ப்புகள் புதுசல்ல. காலங்காலமாக கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுறாங்க. அந்த ஒடுக்குதலில் இருந்து தான் நம்ம வளர்ந்து வர்றோம். எந்த அளவுக்கு நம்ம ஒடுக்கப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், வளர்ந்து வர்றோம். அதுதான் தேவனுடைய அந்த வல்லமை. சபையோடு கூட தேவன் இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறது. சத்துரு எவ்வளவுதான் நம்மளை நசுக்கிறனும், ஒடுக்கிறனும், இல்லாமல் செய்தரனும், அப்படி எல்லாம் அவன் செஞ்சாலும் ஆண்டவர் அவன் செய்கிற தந்திரத்தையே நமக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யோசேப்பை பார்க்குறோம்ல, எத்தனை பேர் யோசேப்பை நசுக்கணும்னு முயற்சி பண்ணாலும், என்னென்ன சட்டத்தின் ரீதியாக அவர் உள்ளே கொண்டு போய் போட்டாலும் கர்த்தர் அவைகளெல்லாம் நன்மையாக முடிய பண்ணி அவரை உயர்த்தின விஷயத்தை பார்க்கிறோம். இது அந்த ஒரு யோசேப்பினுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தருடைய, உண்மை கிறிஸ்தருடைய வாழ்க்கையிலும் இதுதான் நிதர்சனமான. இது போன்ற சட்டங்களை நாம் நன்மையாக எடுத்துக்கொள்வது தான் நன்றாக இருக்கும். ஏன் இதை நன்மையாக நம்ம எடுத்துக்கொள்ளணும்? ஏன்னா எவ்வளவுதான் கிறிஸ்தவர்கள் நம்ம நல்லது செஞ்சாலும், தொண்டுகள் செஞ்சாலும், ஏழை எளிய மக்களுக்கு நம்ம உதவி செஞ்சாலும், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, உள்ள சில வஞ்சகர்கள், ஆட்டுத்தோலை போற்றிய ஓநாய்களை போன்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட விஷயங்களை தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த பணங்களை பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வர்ற பணங்களை தவறாக கையாண்டு தங்களுடைய சொத்துக்களாக மாற்றி அல்லது வேறொரு தவறான நோக்கத்துக்காக சிலர் பயன்படுத்துகிற விஷயத்தையும் நம்மால் பார்க்க தான் முடியுது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் இது போன்ற சில விஷயங்களால கட்டுப்படுத்தப்படுவார்கள், அல்லது அவர்களை போன்றவர்கள் இனி இப்படிப்பட்ட செயல்களை செய்யாதபடி என்ன செய்வாங்க, ஒழிக்கப்படுவதற்கு வாய்ப்பு. ஒரு பழமொழிகளை சொல்லுவாங்க, மடியில் கனம் இல்லைன்னா வழியில் நமக்கு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, நாம் எல்லாவற்றையும் ப்ராப்பராக சரியாக சட்ட ரீதியாக ஒழுங்குமுறையோடு நம்ம செய்தோமானால் இதில் எந்த ஒரு பயம் இல்லை, தாராளமாக நம்ம என்ன செய்யலாம், செய்ய முடியும் என்பதை நம்ம மறந்துவதாக விஷயமாக நம்ம இதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வெளிநாட்டு பணங்களையே இனி நம்ம நம்பி இல்லாமல் தற்சார்பாக நாமே நம்முடைய காரியங்களை செயல்படுத்த, ஸோ நாமே நம்முடைய காரியங்களை முன்னெடுத்து நம் நாட்டுக்குள்ளேயே நம்முடைய தேவைகளை சந்தித்து நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். எவ்வளவு காலம்தான் மற்றவங்களை எதிர்பார்த்திருக்கிறது? ஒரு காலத்தில் அங்கிருந்து நமக்கு என்ன செஞ்சாங்க, உதவி செய்தார்கள். இப்போ இங்கிருந்து நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு மாறுவதற்கு ஒருவேளை நாம் இதை என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ சத்துரு இதை தீமையாக கொண்டு வந்தாலும் இதை நன்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயமாக நம்முடைய இருதயம் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஆக இனி நாமே நம்முடைய மக்களுக்கு உறுதுணையாக, நாமளே தன்னார்வமாக உதவி செய்யும்படியாக, செயல்படும்படியாக இந்த சட்டம் ஒருவேளை நம்மளை ஊக்கப்படுத்தலாம். இதை நம்ம என்ன செய்யணும், கருத்தில் கொள்ளலாம். அதனால் இனிமேல் வெளிநாட்டிலேருந்து எங்கேயாவது உதவி வருமா, அங்கேருந்து உதவி வருமா, இங்கேருந்து உதவி வருமானு இல்லை, நாமே உதவி செய்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம கிட்ட இருக்கிறத எடுத்து பகிர்ந்து கொள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ யாரோ ஒருத்தர் இங்கே நமக்கு கொடுத்த காலங்கள்லாம் இன்றைக்கி முடிஞ்சு போய்
நாம் என்ன செய்வோம், நம்ம கையை விரித்து இன்னைக்கு இருக்கிற ஏழை எளிய ஜனங்களுக்கு, திக்கற்றோர்களுக்கு, விதவைகளுக்கு, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் வறுமையில் வாடுறாங்களோ, யாரெல்லாம் அனாதையாக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, அவர்களையெல்லாம் நம்முடைய கை பலத்தினால நாம் சம்பாதித்து அவர்களை தாங்கும்படியான ஒரு விஷயத்தை கிறிஸ்தவர்கள் இனி முன்னெடுப்போம். அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா இது போன்ற பிரச்சனைகள் என்ன செய்யாது, வராது. நம்ம ஒன்றும் அசைக்கவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை ஒரு நாளும் மேற்கொள்வதில்லை. உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மோடு இருக்கிற தேவன் மிக பெரியவராய் இருக்கிறார். அந்த பெரிய தேவன் நிச்சயமாக நம்மோடு கூட இருந்து எல்லா தடைகளையும் தாண்டி நாம் சிறப்பாக தேவனுடைய பணியை செய்வதற்கு நமக்கு உதவி செய்வார். ஸோ இந்த மக்கள் எவ்வளவுதான் நம்ம பகைச்சாலும் நாம் அவங்களுக்கு நன்மை செய்யவே ஊக்கமாக என்ன செய்வோம், செயல்படுவோம். இது போன்ற சட்டங்களை பார்த்து, ஒடுக்குமுறைகளை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. அவர்களுடைய குணம் அப்படி இருக்கிறது, ஆனால் நம்முடைய குணம் அப்படி இல்லை. மீட்கப்பட்டவர்கள் எப்போதும் நிறம் மாறாமல் அந்த உதவி செய்கிற மாண்போடு கூட, அன்போடு கூட, இரக்க பண்போடு கூட நாம் செயல்படுவோம். இதெல்லாம் என்ன செய்யும்னா, சில நேரங்கள் இதெல்லாம் அழுத்த எதுக்குடா நம்ம போயிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எல்லாரையும் போல நம்மளும் ஒரு சாமானியனாக வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் நாம் செய்கிற இப்படிப்பட்ட பணிகளை நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. எவ்வளவு அதிகமாய் நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவர்களுடைய கஷ்ட நிலைமையிலே நாம் உதவி செய்வதையும் இது போன்ற தொண்டு செய்வதையும் நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. நீதிமான் எப்போதும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவன் எழுந்து நீதி செய்வான். அவனைத்தான் நீதிமான் என்று வேதம் கற்பிக்கிறது. ஆக நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பிரயோஜனத்தை உண்டாகி இருக்கும். இந்த சட்டம் என்ன, இந்த சட்டத்தை நாம் எப்படி எதிர்கொள்வது, இது நமக்கு நல்லதா கெட்டதா, சாதகமா பாதகமா என்கிற ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும். காட் பிளஸ் யூ.